ஸ்ரீதர் வெம்பு அவர் தான் வந்து இன்னைக்கு தினம் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு. நானாக பாதிக்கப்பட்டேன், நண்பனுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னா, கடந்த ஆட்சியில் நாங்கள் வந்து பள்ளிகளுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் அனுமதி கேட்டால் அதற்காக லஞ்சம் கேட்கப்பட்டது, அதனாலே எனக்கு பல முறை மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ தாவேக ஆட்சியில் உடனடியாக அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கு, இதுதான் மாற்றம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இது வந்து உண்மையிலே மாற்றம் தானா? இது உண்மையான பின்னணி என்ன? இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு பத்திரிகையாளர், உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், அப்ரூவல் வாங்காமல் ஸ்கூல் நடத்த முடியுமா? முடியாது. ஆனால் இவரோட ட்விட்டர் பேஜில் போய் பாருங்க, ஏற்கனவே கடந்த 4 வருஷமா அவர் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. அப்புறம் அப்ரூவல் வாங்காமல் இவ்வளவு நாள் ஸ்கூல் நடத்திட்டு விஜய் வந்த உடனே அவர் அப்ரூவல் வாங்கினாரா? அப்போ அதுவே இல்லீகல் தானே? ஆக்சுவலி அவர் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் 2 ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. ஒன்று தென்காசியில், இன்னொன்று தேனியில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் நடத்துறாரு. அந்த ஸ்கூல் நம்மளுடைய தமிழ்நாடு அரசனுடைய ஸ்டேட் போர்டு சிலபஸில் நடக்கல, மெட்ரிகுலேஷன் சிலபஸில் நடக்கல, சிபிஎஸ்சி சிலபஸில் நடக்கல. NIOS அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல்னு சொல்லி ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு, தனி அஃபிலியேஷன் இருக்கு. அந்த அஃபிலியேஷன் படி தான் அவர் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தணும் அப்படின்னா, இதுக்கு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இதுக்கு அப்ரூவல் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. இதுக்கான அப்ரூவலை டெல்லியில தான் வாங்கணும். தர்மேந்திர பிரதான் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல டெல்லியில, பாஜகவினுடைய கல்வி அமைச்சர், அவர் அப்ரூவ் பண்ணாலே போதும். அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து விலக சொல்றாங்களே, பதவி விலக சொல்றாங்களே அவரா? ஆமா, கடந்த நீட் எக்ஸாமா இருக்கட்டும், சிபிஎஸ்சியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பேப்பர் லீக் ஆகி ஊழல் பண்ணி பெரிய பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? அவரை பதவி நீக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவில் மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த தர்மேந்திர பிரதான் அப்ரூவல் கொடுத்தா தான் இந்த NIOS பள்ளிக்கூடங்களை நடத்த முடியும். இவர் கிராமப்புறங்களில் வச்சிருக்கக்கூடிய அந்த 2 ஸ்கூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது முழுக்க NIOS பள்ளிக்கூடம் தான். NIOS பள்ளிக்கூடத்தை வச்சுட்டு அவர் ஏன் அன்பில் மகேஷ் அவர்கள், அதாவது கடந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தான், அவங்க கிட்ட ஏன் போய் அவர் பர்மிஷன் கேட்டாரு? இதை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது அவர் பர்மிஷன்லாம் ஒன்றும் கேட்கல. NIOS பள்ளிக்கூடத்துக்கு அப்ரூவலை திரு அன்பில் மகேஷ் அவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் முதல்ல ட்விட்டு போடுறப்ப என்ன போடுறாரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு, எக்ஸாக்டா சொல்ல போனா அவர் ரூரல் ஸ்கூல் கலைவாணி கல்வி மையம், அவர் கலைவாணி கல்வி மையம் தான் வச்சிருக்காரு, which provide complete free education to rural children, faced delay in getting approval from the previous government. Of course, significantly money was demanded and we were told that was the only way, even if it is completely free school அப்படின்னு சொன்னார். நான் ஃப்ரீ ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், கலையாணி கல்வி மையம், ஏன் பணம் கேட்குறீங்க, நீங்கள் வந்து அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், அப்ரூவல் தமிழ்நாடு அரசு தர வேண்டியது கிடையாது. இவர் அப்ரூவல்னு சொல்லார்ல, என்ன அப்ரூவல்னு சொல்லு. நீ பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு, நீ NIOS பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட என்ன அப்ரூவல் கேட்ட? அதுக்கு அவர் பதிலே சொல்லல. இப்படி போட்டார். இப்படி போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆஃப்டர் TVK விஜய் வந்த உடனே கேம் டு பவர், அப்ரூவல்ஸ் ஹேவ் பீன் ஹேப்பன்ட் குயிக்லி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி, உடனே அப்ரூவல் குயிக் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. இங்க தான் கவனிக்கணும், இந்த ட்விட் போட்ட உடனே கான்ட்ரவர்சியா மாறுது. அவர் சொல்றது நியாயம்னு பல பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கு ஆதாரம் கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அவர் 2வதா இன்னொரு ட்விட்டு போடுறாரு. அந்த ட்விட்டில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஒரு பெரிய ட்விட்டு. அதில் அவர் மொத்தமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, திமுக அரசு இந்த கல்வித்துறையில் லஞ்சம் வாங்குச்சு, இதுக்கு கேரளா கம்யூனிஸ்ட் கட்சி அங்கிருந்த எஜுகேஷன் மினிஸ்டர் கூட அப்படி கிடையாது, இவங்க மேலே அவங்க சொந்த கட்சிக்காரங்களே கூட்டணிக்காரங்களே குறையெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டார். இதை போட்டு முடித்த உடனேயே அடுத்தது 3வதா ஒன்று போட்டார், டிஎம்கேவுடைய மொத்த ஈகோ சிஸ்டம் என்னை போட்டு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர் வந்து ஒரு வார்த்தையை கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாரு. Meanwhile, in Tenkasi, we wanted to build new school facility. We were operating in makeshift facility, the one that came in frequent photos. And we applied for DTCP approval to construct the new building. Everyone who knows DTCP in our state knows what kind of corruption happened there under the DMK. DTTC approval கேட்டேன். அதான் DTTC approval அப்படிங்கிறது டவுன் பிளானிங் கமிஷன் இருந்து அப்ரூவல் வாங்குறது. நான் ஒரு நிலத்தை காமிச்சு இந்த நிலத்துல நான் ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா நான் அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி கேட்டேன், அந்த அனுமதி தரல அப்படின்னு இப்ப சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னீங்க, ஸ்கூலுக்கு அனுமதி இல்ல தரலன்னு சொன்னீங்க. ஸ்கூல் NIOS கீழே வருது, நாங்க ஏன்டா அனுமதி தரணும், ஏன் போய் சொல்றேன். இப்ப உடனே மாத்தி அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் சொன்னது DTCP அப்படிங்கிறாரு. இந்த இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அங்க ஸ்கூல் வச்சிருந்தாரு, CBSE ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாரு, அவர் வந்து அப்ரூவல் வாங்க முடியாம இந்த திமுக அரசு கஷ்டப்பட்டாரு, திமுக அரசு நிறைய பணம் கேட்டாங்க, அதனால ஏன்ட்ட சும்மா கொடுத்துட்டாரு, நான் இந்த DTCP அப்ரூவல் கேட்டேன் தரல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இப்பதான் ஒரு பாயிண்ட்டுக்கே வர்றாரு. முதல்ல ஸ்கூலுக்கு அப்ரூவல், எஜுகேஷனுக்கு அப்ரூவல் சொன்னீங்க, இப்ப லேண்டுக்கு அப்ரூவல் வர்றீங்க. இவர் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கலைவாணி ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா,
இந்த 2 ஸ்கூலுக்குமான நிலங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த நிலங்கள் அவர் பேர்ல இருக்கு, அதாவது முன்னால இருந்தவங்களுடைய அவர் பேர்லயா? சொந்த பேர்ல இருக்கு. அப்புறம் எப்படி நண்பருடைய பள்ளிக்கூடமா இருக்கு? ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, இவர் பேர்லயும் இதுக்கு முன்னாடி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நடத்திட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்களே, அவங்க சரி. பேர்ல இருக்கு. ஒரு ஸ்கூல் நடத்தணும்னா முதல்ல நிலம் ட்ரஸ்ட் பேர்ல பதிவு பண்ணணும். ஓகே. நீங்க ட்ரஸ்ட் பேர்ல பதிவு பண்ணாதான் உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவலே கிடைக்கும். ஆனா இந்த ரெண்டுமே வந்து தனித்தனியா அவங்கவங்க பேர்ல தனி இருக்கு. நபர்கள் பேர்ல தான் இருக்கே தவிர இதுவரைக்கும் இந்த பள்ளிக்கூடங்களுக்கான நிலங்களை டிடிசிபி அப்ரூவல்ல நீங்க நடத்தல. ஐ மீன் அதுல ரெஜிஸ்டர் பண்ணல. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம பில்டிங் கட்ட முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் நீங்க கட்டினா கூட ஸ்கூல்ல நீங்க அப்ரூவல் வாங்கணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் கோச்சுக்கிறாங்க. என்னங்க ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் போனா கூட, ஆமா நீங்க ஒரு பஸ் வச்சிருக்கீங்க, இன்னொரு பஸ் வாங்கி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு தனியா ரூட் வாங்கணும்ல. ஆமா. அதே போலதான் ஸ்கூல்ல நீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா இன்னொரு பில்டிங் நீங்க கட்டும்போது இந்த டிடிசிபி அப்ரூவல் நீங்க வாங்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெளிவாது. இவர் சொன்னாரு, இதுக்கு முன்னாடி இருந்த கல்வி அமைச்சகம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்துல எனக்கு அப்ரூவல் தரல, பணம் கேட்டாங்கன்னு சொன்னார். இப்ப அது பொய்யாயிடுச்சா? இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய துறையே கிடையாது. இது டிடிசி டவுன் பிளானிங், அதாவது உள்ளாட்சி துறைக்குள்ள வருது. உள்ளாட்சி துறையில கூட லஞ்சம் வாங்கல இவங்க. உள்ளாட்சி துறையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீ லேண்ட வந்து ட்ரஸ்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணாம உன் பேர்ல வச்சிருந்தா எப்படி அவன் தருவான்? சோ அப்ப இதுதான் பிரச்சனை. சோ அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும், நான் வேணா காசு தர்றேன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அப்ப இடம் வந்து என் பேர்லயே இருக்கட்டும், நான் வந்து அதுக்கான காசை தரேன். அப்ப நியாயப்படி பார்த்தா ஸ்ரீதர் வேம்பு தான் லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணிருக்காரு நம்ம சொல்லணும். ஸ்ரீதர் வேம்பு ஒன்னும் குழந்தை கிடையாது. இந்தியாவினுடைய பிரதமர் இருக்கார் இல்லையா, அந்த பிரதமருக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி கவுன்சில் ஒன்னு இருக்கும். இப்ப அஜித் தோவல் தான் அதனுடைய தலைவர். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அனைத்து உளவு அமைப்புகளும், டிஃபென்ஸ் அதாவது ராணுவமும் எல்லாத்துக்கும் அட்வைசரி, செக்யூரிட்டி அட்வைசரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. அது இந்தியாவினுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோவா இருக்கலாம், ஐபி இந்தியாவுக்குள்ள, இந்தியாவினுடைய வெளியுறவு துறையில் இருக்கக்கூடிய வெளிநாடுகள் இருக்கக்கூடிய உளவு அமைப்பான RAW ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கா இருக்கலாம். இது இல்லாம நீ வந்து இந்தியாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய மற்ற விங் எல்லாமே, இது எல்லா உளவு பிரிவுக்கும் அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு துறைக்கும் சேர்த்து ஆலோசனை வழங்கக்கூடிய இந்தியன் செக்யூரிட்டி அட்வைசரி கவுன்சிலினுடைய மெம்பர் இவரு. இல்ல இது இவ்வளவு தூரம் இருக்கிறவரு, இந்த மாதிரியான விஷயங்கள மெம்பரா இருக்கவருக்கு தன் பேர்ல நிலம் இருந்தா அப்ரூவல் கிடைக்காது அப்படின்ற விஷயம் தெரியாம இருந்திருக்கும். அதாவது அவருக்கு அதை ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ண விருப்பம் இல்ல போல. அதுல ஏதோ பிரச்சனை சிக்கல் இருக்கு. மேபி இதுக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தார்ல ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவர் பேர்ல கூட அந்த லேண்ட் இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை, அதை ட்ரஸ்டா மாத்தாம அவர் ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு தமிழ்நாடு அரசு, ஒரு மாநில அரசு அப்ரூவல் தள்ள நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க தான் இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி கவுன்சிலுடைய மெம்பர் ஆச்சு, 2 வருஷம் மெம்பரா இருந்திருக்கீங்கல்ல. நீங்க சொன்னா நேரடியா போன்ல டெல்லியில அமித்ஷாட்ட பேச முடியும்ல, மோடி கிட்ட பேச முடியும்ல. நீங்க அவர் தன்னோட CSR ஃபண்டையே பிஜேபியோடைய ஃபினான்ஸ் கேண்டிடேட்டுக்கு கொடுத்திருக்காரு. அப்ப பிஜேபி கூட அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆளா இருக்காரு இல்லையா? நீங்க சொன்ன தகவல் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாக்டா தேதி ஏப்ரல் 18, 2026 இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. பாஜகவினுடைய 27 கேண்டிடேட்டுக்கு தன்னுடைய ஜோகோ நிறுவனத்தினுடைய CSR ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஃபண்டை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி இது ஒரு குற்றம். இப்படி பண்ண முடியாது. கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய இந்த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் எடுத்து தேர்தலுக்கு பயன்படுத்த கூடாது. பொது அதாவது இப்போ அது கல்வி பணி செய்யலாம், பணிக்கோ இல்ல பப்ளிக் செய்யலாம். நீங்க கல்வி பணிக்கு செய்யலாம், மரம் நடுறதுக்கு செய்யலாம், டிசேபிள்டு குழந்தைகளுக்கு உதவி பண்ணலாம். இப்படி நீங்க வந்து ஏஜ் ஓல்டு பீப்புளுக்கு நீங்க ஏதாவது வந்து கட்டி கொடுக்கலாம், எது வேணாலும் நீங்க பண்ணலாம், செஞ்சு தர மாதிரி தான் செய்வாங்க. ஆமா, நீங்க பிஜேபி எலெக்ஷனுக்கு செலவு பண்ணக்கூடாது. பெரும்பாலான கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்றான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெயிண்ட் அடிக்கிறான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல டாய்லெட் கட்டி கொடுக்குறான், இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறான், அந்த பசங்களை வந்து பூங்காக்களை நவீனப்படுத்துறாங்க, அந்த பசங்களை என்கரேஜ் பண்றாங்க. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இருந்த பள்ளி கல்வித்துறையும் சரி, இது போன்ற பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் CSR ஃபண்டை வச்சு செய்வாங்க. அதுல வழக்கமா நடக்கும். அது எல்லா மாநிலத்திலையும் எல்லா நாட்டிலையுமே அது இருக்கு. ஆனா நீங்க உங்களுடைய கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் எடுத்து ஒண்ணு இல்லைங்க, நீங்க போய் ஸ்ரீதர் வேம்புவனுடைய ட்விட்டர் பக்கத்தை செக் பண்ணி பாருங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக அரசு தீபமேத்த விடாம தடுத்து செல்லியா, அதுக்கு அவர் பொங்குறாரு. சனாதனத்தை காப்பாத்தணும் பொங்குறாரு. இந்தியாவில் சனாதனத்தை காப்பாற்ற வேண்டும் பொங்கக்கூடிய ஒரே நபர் யாரு? RSS காரங்க தான். நீ ஒரு RSS காரன். அப்ப RS பின்னணில இருந்து வராரு இவர். RSS பின்னணில இருந்து வரக்கூடியவர் விஜய் எனக்கு வந்து ஃபேவரா வேலை செய்யறாருன்னு சொல்லும்போது நம்ம இங்க என்ன பொருத்தி பார்க்க வேண்டியது? ஆமா, விஜய் தானே சொல்றாரு, நான் என்ன ஃபண்ட் கேட்டாலும் டெல்லி எனக்கு தருது, நான் யூனியன் அதாவது ஒன்றிய அரசுன்னு சொல்ல வேண்டியது கிடையாது, இந்திய அரசு சொல்லிட்டு போறேன் அப்படிங்கிறாருல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா அப்படிங்கிறது பெருசுங்க.
இவர் வந்து முதல் ஆள் கிடையாது. இதுக்கு முன்னாடி நந்தகுமார்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. ஆமா, நந்தகுமார் சிபிஎஸ்சி ஸ்கூல் இது மாதிரி அனுமதி இது பண்றதுக்கு பிரச்சனைன்னு. நியாயப்படி பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அப்ரூவல அதுவும் தமிழ்நாடு அரசு கிடையாது, மத்திய அரசுடைய 2013லயே என்னாச்சு அப்படின்னா மாநில அரசுகிட்ட என்ஓசி கொடுக்கற விதியை நீக்கிட்டாங்க. திருப்பி 2017ல மறுபடியும் ஒன்றிய அரசாங்கம் அந்த விதியை கொண்டு வந்தாங்க. 2025ல அதை நீக்கிட்டாங்க. 2025-26ல நீங்க சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல கட்டடம் நீங்க அப்ரூவல் வாங்க அது அஃபிலியேஷன் வாங்குற மாதிரி இருந்தா நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து என்ஓசி எல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப தெளிவா கிளாஸ் 2.35 பழைய ரூல்ஸ் என்ன சொல்லுது, அதே போல கிளாஸ் 2.35ல புது ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கண்டிப்பா படிச்சு பார்த்தா தான் புரியும். நானே தெளிவா சொல்றேன். the schools mentioned under class 2.1 2.16 2.17 2.18 seeking affiliations with the board are henceforth will be permitted to apply on SARS panel for affiliation under various categories with or without NOC. NOC in bracket la போட்டிருக்கான். no objection certificate from the forthcoming session 2026-27 போட்டாங்க. ஏற்கனவே நீங்க அப்ரூவல் வாங்கணும்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து, இப்போ நீங்க ஸ்டேட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் டு தி எஃபெக்ட் தட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் நோ அப்ஜெக்ஷன் டு அஃபிலியேட் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் வித் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ஓசி கொடுக்கறாங்க. இப்போ அது இல்ல. இது இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்து நந்தகுமார் ஏன் பேசுறாரு? நந்தகுமார் யாருன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அங்கங்க இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்கும். அதுல ஒரு அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி வரும். இவர் பாஜகவினுடைய கல்வி பிரிவினுடைய பொதுச் செயலாளர். இவர் நான் என்ன கேட்கறேன், இதுக்கு முன்னாடி பேசின ஸ்ரீதர் வேம்புவா இருக்கட்டும் இல்ல நந்தகுமாரா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா பின்னணியில பாஜக RSS இந்துத்துவா டெல்லியோட கனெக்ஷன். இவங்க எல்லாருமே விஜயும் புகழ்ந்து பேசுறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நந்தகுமார் இருக்காரு இல்லையா, அவரு சென்னையில பம்மல்ல ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு, சிபிஎஸ்சி ஸ்கூல். அந்த ஸ்கூலோட பேரு சங்கரா பப்ளிக் ஸ்கூல். சங்கரான்னு சொன்னாலே உங்களுக்கு புரியுது. அது என்ன அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லீஸ் இடம் இருக்கு பாத்தீங்களா, அதே வந்து சங்கரமடத்தை சார்ந்தது. ஆமா, அந்த நிலத்துல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, அங்க லேண்ட் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. சிபிஎஸ்சி அப்ரூவல் வாங்குனதுல ஃபோர்ஜரி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது இல்லாம இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க ஏற்கனவே ஒருத்தர் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தாரு, அங்க ஒரு ஃபேன் விழுந்து ஒரு குழந்தை இறந்துருச்சு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போன இந்த நந்தகுமார் அந்த ஸ்கூல் ஆட்டையை போட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இப்ப என்ன இன்னொரு விஷயம் நடந்ததுன்னா, டெல்லியில இருந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கடிதம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த கடிதத்துல இவர் அப்ரூவல் வாங்கியிருக்காருல ஸ்கூல்ஸுக்கு, அதுல டாக்குமெண்ட் ஃபோர்ஜ்டா இருக்கு, அதுல வந்து அதை நீங்க வெரிஃபை பண்ணுங்க, அதனோட ஜென்யூனிட்டி செக் பண்ணுங்க அப்படின்னு டெல்லியில இருந்து வழக்கமா வரும். இப்போ ஒருத்தர் வந்து டெல்லியில் சிபிஎஸ்சிக்கு வந்து ஒரு ஸ்கூல் அப்ரூவல் கேட்க போறாங்க அப்படின்னா, சிபிஎஸ்சிக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மாநில அரசாங்கத்தினுடைய கல்வித்துறையிட்ட கேட்பாங்க. இங்க இருக்கக்கூடிய கல்வி அதிகாரிகள் போய் அதை செக் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி கேட்டிருக்கிறாங்க. தேர்தலுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த அப்ரூவலை அவங்க செக் பண்றாங்க. யாரு இதுக்கு முன்னாடி இருந்த கல்வித்துறை, இந்த ஸ்கூல் யாரு, என்ன நடக்குது, டாக்குமெண்ட் ஒரிஜினல் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய அப்ரூவல் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தேர்தல் வந்துருது. தேர்தல் உங்களுக்கே தெரியும், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்சதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து எந்த துறையுமே செய்ய முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஆட்சி முடிஞ்ச உடனே அடுத்த தடவை ஆட்சி அதிகாரத்துக்கு பார்க்கும்போது செக் பண்ணி என்கொயரியை டெல்லிக்கு அனுப்பலான்னு ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க. அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் நடந்துருது, ராஜ்மோகன் வந்துடுறாரு. இப்போ டெல்லியிலிருந்து வந்த கடிதம் இருக்குல்ல, இந்த நந்தகுமாருடைய ஸ்கூல் குறித்தான என்ன நடவடிக்கை, இந்த நடவடிக்கையை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக ஏற்கனவே இருந்த அரசை குறை சொல்லி இன்னைக்கு இந்த அரசோடு நெருக்கம் காமிக்கிறாங்க. இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது, இது வந்து தானா இவங்க சொல்றாங்களா இல்ல தன் மீதான நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால திமுகவை யார் வந்து அதிகமாக விமர்சிக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவங்க யாராவது இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் போடுறாங்களா, இந்த மாதிரி நீங்க பேசுங்க? ஏன்னா நான் ஒவ்வொருமே பார்த்துட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்ட் கேட்டாங்க, இவங்க ஆட்சியில் அது நடக்கிறது இல்லை. இப்போ சிஎம்டி அப்ரூவல் கேட்டுட்டு இருந்தாங்க, அப்போ நாங்கள் காசு கொடுத்துட்டு இருந்தோம், அது இவங்க ஆட்சியில் நடக்கிறது இல்லை. இப்போ அதுக்கடுத்து இந்த மாதிரியான இதில் ஒவ்வொருத்தரையும் ஒரு வாட்டி பேச வைக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் வந்து பேசுறாரு. இந்த பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு. என்ன அஜெண்டா அப்படின்னா, இந்தியா முழுக்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை கொண்டு வரணும். சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை கொண்டு வந்தால் மட்டும்தான் மும்மொழி கொள்கை, தமிழ், ஹிந்தி, அதே போல் இங்கிலீஷ். ஹிந்தியை திணிக்கணும் அப்படின்னா சிபிஎஸ்சி வேணும். சிபிஎஸ்சி வந்தால் தான் ஹிந்தியை திணிக்க முடியும். அதுக்கு தான் 1000 பிரைவேட் ஸ்கூலுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு இவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்களே. அதான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் சிபிஎஸ்சியாக மாற்றுறாங்க. அதுக்கான வேலையை இந்தியா முழுக்க பாஜக செஞ்சுட்டு இருக்கு, RSS செஞ்சுட்டு இருக்கு. சிபிஎஸ்சி சிலபஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது என்சிஆர்டி சிலபஸ் எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க ஒரு இந்துத்துவா சிலபஸ். அதில் வந்து
பாபர் வரலாறு இருக்காது, அக்பர் வரலாறு இருக்காது. சமஸ்கிருதத்தை கட்டாயமா படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சமஸ்கிருதத்தை கட்டாயமா படிக்கணும், ஒண்ணுமே இல்லை. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ்ல இந்த கொரோனா காலத்தில் நான் பாடத்தை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அம்பேத்கரை பற்றியான பாடங்கள், எலெக்ஷனை பற்றியான பாடங்கள், கான்ஸ்டியூஷனை பற்றியான பாடங்கள், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லி மாநில அதிகாரம் குறித்தான பாடங்கள், காந்தி கொலை குறித்தான விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. ஸோ குழந்தைகள், மாணவர்கள் என்ன படிக்க வேண்டும் என்று டெல்லியிலிருந்து ஒற்றை அதிகாரம் முடிவு பண்ண வேண்டும். அது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ பார்ப்பன வேத கலாச்சாரமாக இருக்க வேண்டும். அதுக்கு இந்தியா முழுக்க சிபிஎஸ்இ கொண்டு வர வேண்டும் என்கிற அஜெண்டா யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் மேக்சிமம் எந்த ஸ்கூல்ஸும் சிபிஎஸ்சியா மாத்துறதை விரும்ப மாட்டாங்க, பெருசா அனுமதிக்கல. அதை அவங்க அனுமதி தர வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ஆனா அதை என்கரேஜும் பண்ணல. ஸோ அப்போ இன்னைக்கு இவங்க என்ன பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, விஜய் இருக்கிறாரு, இந்த காலகட்டத்தில் எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸாக மாற்றிட்டா நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, பாஜக தானாக வளர்ந்துரும் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தத்தை சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களின் ஊடாக இங்கே கொண்டு வர்றதுக்கான வேலைகள் தான் நடக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த கல்வி அமைச்சர் பிஎம்ஸ்ரீ திட்டத்தை கடுமையாக எதிர்த்தார். 3000 கோடி 4000 கோடி பணம் எனக்கு வரலனாலும் கவலை கிடையாது, என் பிள்ளைகள் வந்து பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் படிக்காது, 30 வருஷம் பின்னாடி தூக்கி கொண்டு போக முடியாது. தமிழ்நாடு அரசு தன்னோட பட்ஜெட்ல இருந்து தனியாவே 40,000 கோடி வந்து நிதியை ஒதுக்குறாங்க. உங்க காசு வேணாம்னா நான் என் காசுல வருஷம் ஒதுக்கக்கூடிய கல்வி நிதியோட சேர்த்து அதையும் ஒதுக்கி அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப தெளிவாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, தமிழ்நாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சயின்டிபிக் அப்ரோச்சில் தான் இருக்கும் அப்படின்னாரு. சனாதனிக் அப்ரோச் எல்லாம் கிடையாது சொன்னார். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக இதை வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் நாம்ஸா மட்டும் திரு அன்பில் மகேஷ் பண்ணல, அவர் வந்து மதயானை கூட்டம் ஒரு புத்தகமே எழுதினாரு கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து. ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி அமைச்சர் தொடர்ச்சியாக இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாரு. இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்புக்கு தனியாக ஒரு குழு போட்டு ஆய்வு பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கான தனியான கல்விக் கொள்கையை உருவாக்குற அளவுக்கு தமிழ்நாடு அரசு போச்சு. திரு அன்பில் மகேஷ் போனார். இதெல்லாம் அவங்களுக்கு கடுப்பாக இருக்குது. அதாவது டெல்லியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நபராக அன்பில் மகேஷ் தெரிகிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப வீரியமானவராக இருக்கார், அவரோட மிக நெருக்கமாக அன்பில் மகேஷ் இருக்கார், டிஆர்பி ராஜா இருக்காங்க. திமுகவினுடைய யங் ஜென்ரேஷன்ஸை, அடுத்த கட்ட தலைவர்களை ஒரு கரப்டட் ஆட்களாக காமிச்சிட்டா இந்த திமுகவை அழிச்சிடலாம் அப்படின்னு இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க. அதுக்கு துணை போகிறாங்க யார் அப்படின்னா விஜய் குரூப். விஜய் குரூப் முழுக்க முழுக்க சங்கியாக மாறி இருக்காங்க. அவங்க சங்கி தான். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே மாடை வெட்டக்கூடாது, குர்பானி கொடுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தியிருக்கோம் வெற்றிகரமான திருப்பி கோர்ட்டுக்கு கடிதம் அனுப்பிச்சாங்க. இல்லை மாடை வெட்டக்கூடாதுன்ட்டு வரல, அதை அனுமதி வாங்கின இடத்தில் மட்டும்தான் நீங்கள் வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸில் மட்டும்தான் வெட்டணும், மாடை வெட்டக்கூடாது அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி குர்பானி கொடுக்குறப்ப மாடை வந்து இன்னும் ஸ்லாட்டர் ஹவுஸில் வெட்டலை, எங்க வெட்டணும் வெட்டிக்கலாம். நீங்க அப்புறம் அதுக்கு ஒரு கேஸ் போட்டுருவாங்க. இவர் வந்து நீதிமன்றத்தோடைய இதுவே வந்து மாற்றி சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரிப்ளை இந்த விஜய் அரசாங்கம் கொடுக்கும்போது அதில் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, எனி அனிமல்ஸ் அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில குலதெய்வ கோயில்களில் எருமக்கடா வெட்டுற பழக்கம் இருக்கு, ஆடு வெட்டுற பழக்கம் இருக்கு. இது எல்லாமே ஃபியூச்சர்ல இருக்கு. ஆமா, இது எல்லாமே ஃபியூச்சர்ல தடை பண்றதுக்கான ஒரு வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னாங்க. கவர்னர் வந்து திருவள்ளுவர் காவியோட போட்டாரு, விஜய் வாயை திறக்கல. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணாங்க, வந்தே மாதரம் பாட்டை பாடினாங்க. தேசிய கீதம் 2 தடவை சட்டமன்றத்துடைய மரபை மீறி பாடப்பட்டிருக்கு. வாயே திறக்கல, சம்பந்தம் எல்லாம் பேசுறாங்க. ஆமா, வாயே திறக்கல. கவர்னர் வந்து விஜயை புகழ்ந்து பேசிட்டு போயிட்டாரு. செங்கோட்டையும் சொல்றாரு, நாங்க என்ன ஃபண்டு கேட்டாலும் என்ன நிதி கேட்டாலும் உடனே டெல்லியில இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்றாரு. நாங்க இணக்கமாக தான் ஒன்றிய அரசு போன்றாரு. ஆதவரிச்சு நான் டெல்லிக்கு போயிட்டு வராரு. டெல்லிக்கு போயிட்டு வந்தோடனே நிதின் கட்காரி என்ன ரொம்ப வரவேற்றாரு, எனக்கு எல்லா பணம் கொடுக்குறேன்னு சொல்றாரு, ரோடு பாருக்குன்னு ஒரு பொய்யை சொல்றாரு. இது இல்லாம நான் ஒன்றிய அரசுன்னு பயன்படுத்த மாட்டேன், இந்திய அரசுன்னு பயன்படுத்தணும் மாத்துறாங்க. அப்போ இவங்க முழுக்க 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 எப்படிப்பட்ட நபர்களா இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய கடந்த கால சுயமரியாதை அரசியல், ஆமா சுயமரியாதை அரசியல், அது மட்டும் இல்லாமல் நீதி கட்சி அரசியல், திராவிட இயக்க அரசியல், திமுக அரசியல், இந்த திராவிட இயக்கத்தினுடைய பெரியார் கொள்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவாவில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க முழு இந்துத்துவாவை மாற போகிறாங்க. இந்த இந்துத்துவாவாக மாறி இருக்கக்கூடிய இந்த குழுக்களுக்குள்ளே சேர்ந்து இந்த நந்தகுமார், ஸ்ரீதர் வேம்பு இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் மொத்தமாக சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்து இந்தியை திணிப்பது தான். அதற்கு தடையாக இருந்த திமுக அரசையும் முன்னாள் கல்வி அமைச்சரையும் காயப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அவங்கள வந்து டேமேஜ் பண்ணணும், இந்த வேலை செய்கிறாங்க. இது ஒரு நாளும் நடக்காது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.